வெல்கம் டு மை சேனல் Yummy and Fashion Zone. இன்னைக்கு நம்ம சேனல்ல garlic honey chickens பார்க்க போறோம். ரொம்பவே டேஸ்டியான டிஃபரண்டான சிக்கன் இது. garlic honey chicken என்றது ரொம்பவே ஜூஸியான டேஸ்டியான குழந்தைங்களுக்குள்ள ரொம்ப பிடிச்ச மாதிரி செம்ம டேஸ்ட்டாக இருக்கிற ஒரு ரெசிபி. சாஸ்க்கு தேவையானது நம்ம சில்லி மாதிரி செய்ய போகிறோம். இதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டால் என்னோடய பிபிக்யூ ரெசிப்பியில் மிக்ஸ் பண்ணியே காமிச்சிருக்கேன். அந்த இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. கடாயில் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் சில்லி சிக்கன் மாதிரி பொரிச்சு எடுத்துக்கணும். முக்கால் வேக்காட்டில் முழுசாக வேக வைக்கக்கூடாது. ஒரு முக்கால்வாசி வெந்ததுக்கப்புறமா இந்த சிக்கனை எடுத்து வச்சுக்க போகிறோம். இப்போ நான் கொடுத்துருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு ஒரு சாஸ் ரெடி பண்ண போகிறோம். அதில் இந்த சிக்கனை போட்டு நல்லா பெரட்டி கொஞ்சம் வேக விட போகிறோம். பொரிச்ச சிக்கனை பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சாஸ் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு சாஸ் பேனில் ஆயில் இல்லைன்னா கடலெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். போட்டு நல்லா நறுக்குன பூண்டை வந்துட்டு போட்டுக்கோங்க. சாப்டு கார்லிக் நல்லா போட்டு டீப் ஃப்ரை ஆகிற வரைக்குமே வதக்கிக்கணும். இப்போ நான் அரைச்சி வச்சுருக்க டொமேட்டோ பியூரி தக்காளி பியூரியை வந்துட்டு அதில் போடுறேன். போட்டு நல்லா அந்த தக்காளியோட பச்சை ஸ்மெல் எல்லாம் போகிற வரைக்குமே வதக்கிக்கணும். இது சிம்மில் வச்சு பண்ணுங்கள். அதிகமாக ஃப்ளேம் வச்சிங்கன்னா தீஞ்சிரும். வீடியோவை வந்து ட்ரிம் பண்ணியிருக்கேன். நீங்கள் நல்லா வெந்ததுக்கப்புறமா சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கோங்க. அதாவது வரமிளகாவை நல்லா நறுக்கி போட்டுக்கோங்க. நல்லா வேகணும். நான் இப்போ சில்லி சாஸ் யூஸ் பண்ண போகிறேன். ஒரு ஸ்பூன் நல்லா ஸ்டிர் பண்ணிக்கோங்க. டூ டேபிள் ஸ்பூன் கஸ்தூரி மேத்தி எடுத்து நல்லா கையில் க்ரஷ் பண்ணி போட்டுருங்க. இதோட ஃப்ளேவர் தான் இந்த ரெசிபிக்கே ஹைலைட்டாக இருக்க போகுது. அதில் இருக்கிற காம்பெல்லாம் தூக்கி போட்டுட்டு வெறும் இந்த லீஃப் மட்டும் நல்லா க்ரஷ் பண்ணி போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா ஸ்டிர் பண்ணி விடுங்க. டொமேட்டோவோட பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சு. இப்போ நான் சோயா சாஸ் போட போகிறேன். சோயா சாஸில் கொஞ்சம் சால்ட்டி டேஸ்ட் இருக்கும். அதனால் உப்பு நீங்கள் பார்த்துட்டு தான் போடணும். தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு போடுங்க. அப்புறம் உப்பு கரிக்கும். நான் லைட்டாக மட்டும் உப்பு போட்டுக்கிறேன். அப்புறம் டேஸ்ட்டு பார்த்துட்டு தேவைப்பட்டால் உப்பு சேர்த்திக்கணும். இப்போ நம்ம ரெசிபியோட ஹீரோவை கூப்பிட போகிறோம். அதாவது ஹனி சேர்க்க போகிறோம். சிம்மில் வச்சுருங்க. இல்லைன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கூட ஹனி சேர்த்திக்கோங்க. அப்புறமா சிக்கன் போடும்போது நீங்கள் மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணி கூட பண்ணிக்கலாம். இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க டைரெக்டாக பண்ணிக்கோங்க. என்னோடய சாஸ் செம்மையாக ரெடியாகி வந்திருக்கு. தூக்கலாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஹனி கூட சேர்த்துக்கலாம். முக்கியமாக சாஸ் இந்த அளவுக்கு திக்னஸ் வந்ததுக்கப்புறமா தான் நம்ம சிக்கனை ஆட் பண்ணணும். நல்லா சிம்மில் வச்சு அதை ட்ரையாக அந்த தொட்டு பார்த்தா கொஞ்சம் அந்த கம் மாதிரி கன்சிஸ்டன்சி வரணும். அது வரைக்குமே நீங்கள் சிம்மில் வச்சு ஸ்டிர் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். அதுக்கப்புறமா சிக்கன் ஆட் பண்ணி நம்ம பிரட்டி விடணும். அந்த சிக்கனில் அந்த சாஸ் கொஞ்சம் நல்லா போகிற வரைக்குமே ஸ்டிர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த ரெசிபி புலாவ் ரைஸ், அப்புறம் கோகோனட் ரைஸ், அப்புறம் டொமேட்டோ ரைஸ், இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ்க்கெல்லாம் இது செம்ம காம்பினேஷனாக இருக்கும்.
ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு முக்கியமாக ரொம்ப பிடிக்கும். நம்ம இனிமேல் கலக்கலான ரெசிபியெல்லாம் வீட்டில் செய்ய போகிறோம். ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.